ராசாத்தி, இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பாக்கு கொடுத்து வைக்கலையேம்மா. அம்மா, அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே ராசாத்திக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம அப்பா என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பாங்க. வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, போலாம். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ, இப்ப எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்ற? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? நான் எனக்கு சேர்மன் ஆயிருக்கேன்னா அதுக்கு நீங்களும் சத்யாவும் என்ன பாடுபட்டிருக்கீங்க? அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலைன்னா எப்படின்னு? இதெல்லாம் ஒரு சாதாரண உதவிமா, இதுக்கெல்லாம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு. இல்லண்ணே, எங்க வீட்டு ஆளுங்க அழகண்ண இவங்கெல்லாம் எனக்கு துணையா இருந்தது எனக்கு புதுசு இல்ல. ஆனா நீங்களும் சத்யாவும் எனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இங்க இருந்து உதவி செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம்னு. ராசாத்தி, மூச்சுக்கு 300 தடவை அண்ணன் கூப்பிட்டுட்டு இப்படி நன்றி சொல்றதுதான் நல்லாவே இல்ல. எனக்கு என்னமோ நீ தேர்ட் பர்சனா நான் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எப்பவுமே எங்க வீட்ல ஒருத்தர் தான். ராசாத்தி, இனிமே அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, அவர் ரொம்ப ஃபீல் பண்றாருல. ஆமா ஆமா, உங்க அண்ணனை ஃபீல் பண்ண வைக்காத. ராசாத்தி, உனக்கு அண்ணன்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதுமா, அதனால நீ எதுக்கும் பயப்படாம இருமா. என்ன எல்லாரும் குள்ளபதும் கூப்பிடுறதுனால என்ன தம்பி நடத்துறாதீங்க. நானும் உங்களுக்கு ஒரு அண்ணன் தான். போதும்பா, உங்க அண்ணனோட பாசம்லாம். மாப்பிள்ளைய மறந்துடாதீங்க. ஐயோ, இனியன் மாப்பிள்ள, இதெல்லாம் மறக்க முடியுமா? நீங்க தான் கோவம் வந்தா டார்சான் மாதிரி ஃபைட் பண்றீங்க. குள்ளபதும் சும்மா சொன்னேன். என்னம்மா ராசாத்தி, ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? நீ ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்க. ஏமா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இத நினைச்சு சந்தோஷப்படாம ஏமா உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ராசாத்தி அக்கா, எல்லாரும் நீங்க சேர்மன் ஆயிருக்கீங்க, ஊருக்கே நல்லது நடக்க போகுதுன்னு ஜாலியா இருக்கும். ஆனா நீங்க ஏன் சோகமா இருக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, சத்யா ஏற்கனவே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டா. பிரபண்ண நான் ஜெயிச்சதும் ஊருக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதான். என்னென்ன, நீங்களும் இப்ப கிளம்பிடுவீங்கல்ல? என்ன ராசாத்தி, விட்டா நீங்களே என்ன துரத்திடுவீங்க போல இருக்கு. நானே போறேன்னு சொன்னாலும் நீ என்ன சொல்லணும்? போக கூடாது, நான் பதவி ஏற்கிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் சொல்லணும்ல. அண்ணா, உங்க தங்கச்சி கொஞ்சம் மக்குன்னு தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க சென்னையில பெரிய பிசினஸ்மேன், உங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க இருப்பீங்களான்னு ஒரு டவுட்ல நான் கேட்டுட்டேன். நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப பாருமா, எவ்வளவு வேலை இருந்தாலும் நீ பதவி ஏற்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்ல, ரவுடி பேபி என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? எல்லா வேலையும் முடிச்சுதான் நீங்க வரணும் சொல்லிருக்காங்க. அப்படியாண்ண? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா, ராசாத்தி சேர்மன் ஆன விஷயத்த தாம் தும்னு கொண்டாடுறோம். உடனே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்லணுமா என்ன? அசத்திருமோம். அண்ணி, அசைவத்துல நண்டு சிண்டுல இருந்து எல்லாத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிருங்க. மறந்துடாம கருவாடு தொக்கு பண்ணிருங்க. சரியாமா? சரிமா. ஐசே, கருவாடு தொக்கு எப்படி டேஸ்டா இருக்கு நம்மகிட்ட கத்துக்க போ. மாப்பிள்ள, கொஞ்சம் வெளியே வா.
என்னடா எது கூப்பிட்ட? ஏண்டா நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு பதவியேற்பு விழா முடிய வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்ட. அங்க நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு. சத்யா வேற அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தனியா அங்க இருக்காங்க. இதெல்லாம் சரியா வருமாடா? இல்லடா, நான் பதவியேற்பு விழாக்காக நான் இங்க இருக்கேன்னு சொல்ல. நான் இங்க இருக்கேன்னா ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கா? என்ன காரணம்? இல்ல, அன்னைக்கு மரகதம் என்ன அடிச்சதும் ராசாத்தி எதிர்த்து நிக்கிறது என்னோட மாமியாரு. இதனால என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னால அவங்க கிட்ட சண்டை போட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதனால ராசாத்தி மேல மரகதம்மா செம கோவமாயி இதுக்கான பின் விளைவுகளை நீ அனுபவிப்பேன்னு சொன்னாங்க. அதான் கவலையா இருக்கு. இது என்னால ஏற்பட்ட பிரச்சனை. இது நான் தான் தீர்த்து வைக்கணும். என்னடா சொல்ற? ஆமாண்டா. ராசாத்தி சேர்மன் பதவியில் ஏற்கிறதுக்குள்ள மரகதம்மாவோட மனசை மாத்தி அவங்களை எப்படியாவது மருமகளை ஏத்துக்க வைக்கணும். இது ஏன் ஆசை மட்டும் இல்ல, ரவுடி பேபியோட ஆசையும் தான். இதை நிறைவேற்றினாதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். சூப்பர் மாப்ள. தங்கச்சி தங்கச்சின்னு வெறும் வார்த்தையோட நிக்காம அவங்க பிரச்சனைய மனசார உணர்ந்து அத உண்மையிலேயே தீர்க்கணும்னு நினைக்கிற பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. விடுறா. ஆனா ஒண்ணு மாப்ள, என்ன நடந்தாலும் சரி நம்ம ராசாத்திய பெரிய வீட்டோட சேர்த்துடணும். அதுதான் இன்னையில இருந்து நமக்கு அசைன்மெண்ட். அம்மா, ராசாத்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிட்டு இருந்தேன். எப்படியோ ராசாத்தி ஜெயிச்சிட்டாங்க. என்னோட கோரிக்கையை நீ நிறைவேற்றிட்ட. அதான் என்னோட வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக நான் வந்திருக்கேன். டேய் வா. மாப்பிள்ள, நீ மிச்ச தேங்காய் உடைச்சிரு. நான் ராசாத்தி பேர்ல அச்சரம் பண்ணிட்டு வந்தேன். மாப்ள, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? நான் ராசாத்தி பேர்ல இருந்து அச்சரம் பண்ண போட சொல்றேன். ஐயோ மாப்ள, நான் அத பத்தி சொல்லலடா. நல்ல ஸ்ட்ராங் பாடியா இருக்கிற நீ 4-5 தேங்காயை உடைச்சிட்டு ரொம்ப வீக்கா இருக்கிற என்ன 100 கணக்குல உடைக்க சொல்றியே. இதெல்லாம் உடைச்சு முடிக்கிறதுக்குள்ள நானே தேங்காய் சைஸ்ல மாறிடுவேண்டா. நட சாத்தத்துக்குள்ள அச்சரம் பண்ணுண்டா. நீ உடைச்சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன உடைக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்கா? சரி பரவாயில்ல, நானே உடைக்கிறேன். புரியுதுல்ல? இதே எனர்ஜியோட எல்லா தேங்காயும் நீ உடைக்கிற. நான் அதுக்குள்ள ராசாத்தி பேர்ல ஒரு அச்சரம் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, போயிட்டு வா. கண்மணி, அம்மாக்கு பிறந்த நாள், ஒரு அர்ச்சனை கூட வாங்கிக்கலாமா? சீக்கிரம் வாங்க. ஒரு அர்ச்சனை கூட கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. சில்லற தர இருங்கம்மா. வா. இந்தாங்க. வா போலாம். இதுதான் கடைசி தேங்காய். கடவுளே, இந்த உலகத்துல தீய சக்திலாம் ஒளிஞ்சு நல்ல சக்திலாம் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஆயுஷ்மான் பவம். தீய சக்தியே ஒளிஞ்சு போ.
ஐயோ இதுங்களா? விட்ராக்குள்ள போதும். தீய சக்தியெல்லாம் ஒளியணும்னு நாம வேண்டினது அந்த கடவுளுக்கே கேட்டுச்சு போல இருக்கு. அதான் கரெக்டா அந்த தீய சக்தி மேலேயே பட்டுருச்சு. ஐயோ தீய சக்தி வருதே வருதே பக்கத்துல வருதே. டேய் ராஸ்கல், அன்னைக்கு நான் அடிச்சு சேத்துல தள்ளி விட்டதுனால இன்னைக்கு என்ன பழி வாங்குறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க. நான் யதார்த்தமா தேங்காய உடைச்சேன், அது பதார்த்தமா அவங்க மேல பட்டுருச்சு. நான் வேணும்னு எல்லாம் எதுவும் பண்ணலங்க. டேய், நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் பண்ணிட்டு இப்போ நடிக்கிற. என்ன ஆளை காணோம்? என்ன இதெல்லாம்? கோயில்ல வேண்டுதலுக்காக தேங்காய் உடைச்சிட்டு இருக்கான். அப்ப தெரியாம மேல பட்டா உன்னை அடிக்க கை உங்குவீங்களா? ஹேய், என்ன உன் ஃப்ரெண்ட் என்ன சப்போர்ட்டுக்கு வரியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யார் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணிருக்கேன். ஆமா, பெரிய ஹீரோ தப்ப தட்டி கேட்க வந்துட்டாரு. எங்க என் மாப்பிள்ளை ஹீரோ தான். எங்க தப்பு நடந்தாலும் அத தட்டி கேட்பான். கேப்பான் கேப்பான். அதான் அன்னைக்கு எங்க அத்தை கிட்ட அடி வாங்கிட்டு போனால எவ்வளவு அவமானப்பட்டான். இன்னும் அசிங்கப்பட்டுதான் இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதான் வேணும்னு உடைக்கலாம் சொல்லிட்டான்ல. ஒழுங்கா வாங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க போன் பண்ணி இங்க வர சொன்னதை நான் எதிர்பார்க்கல. என்ன விஷயம்? ஆக்சுவலி இத பத்தி பேச கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல, பேசிதான் ஆகணும். எங்களால தேவையில்லாம சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்களாம் இங்க ராசாத்திக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தேவையில்லாம எங்களால உங்க அம்மாக்கு ராசாத்திக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க காரணமாயிட்டோம். அது மனசுல கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? விடுங்க, எல்லாம் போக போக சரியாயிரும். அதுவும் இல்லாம நீங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் என்ன? புரியுது, பட் இது எப்படியா நாங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எப்படியா நம்ம சரிப்படுத்திடணுங்க. உங்க அம்மா மனசுல ராசாத்திய பத்தி தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. அதை எப்படியா மாத்தி உங்க வீட்டுல ராசாத்திய ஒரு நல்ல மருமகளா அவங்க ஏத்துக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்களும் எப்படியாவது ராசாத்தி எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல. சரி பாப்போம். மாப்பிள உமரனும் இதே தான் நினைக்கிறாரு. அப்புறம் என்ன மாப்பிள, நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி தான். அது ஒண்ணும் இல்ல, சிஸ்டர் பதவி ஏத்துக்கிறதுக்குள்ள எப்படியாவது மாப்பிள்ளை இனியனையும் உங்க வீட்டுல சேர்த்து வச்சிடணும். இந்த நல்ல காரியத்தை சீக்கிரமாவே நாங்க செஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஆமாங்க, என் மாப்பிள ராசாத்திய சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, உண்மையிலேயே ஒரு அண்ணனா தான் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அதான் கண்டிப்பாங்க. இந்த நேரத்துக்கு தானே அப்பா, சித்தி, சித்தப்பா, எங்க குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன், சொல்லுங்க. நான் ராசாத்திக்கு அண்ணன்ற முறையில ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். அப்படியே உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எங்களால நேரடியா கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. இத
உங்க அம்மாட்ட கொடுத்து நடந்ததுக்கு நான் வருத்தப்பட்டதா சொல்லுங்க. இதை நீங்க எனக்காக செய்யணும். தேங்க்ஸ். கண்டிப்பா செய்யறேங்க. உங்க மனசுல இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி இந்த புடவைய கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் குமரன். எங்கே இதை நீங்க வாங்கிக்க மாட்டீங்களோ டவுட் இருந்துச்சு. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. இது உங்க அம்மாட்ட சேர்த்ததும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா சொல்றேங்க. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாழ்த்துக்கள்ங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரிங்க, வரேன். பாய். மாப்பிள, அநேகமா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பிளானிங் ஆகுது நீதான் என்னது தானே? அப்ப கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வாடா. ராசாத்தி, ராசாத்தி. ஓகே பாட்டி. வாங்க மச்சான், வெளியே போயிட்டு வரீங்களா? ஆமா மச்சான், துணி கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ்ஸா? யாருக்குண்ணே? உனக்குதாம்மா. எனக்கா? இப்ப எதுக்கு அவளுக்கு ட்ரெஸ்? என்ன மச்சான் இப்படி கேட்டீங்க? சிஸ்டர் சேர்மன் ஆகி அவங்க படிச்ச ஸ்கூல்ல கொடியேற்ற போறாங்க. இது ரொம்ப பெருமையான விஷயம் இல்ல? ஆமா, அது கண்டிப்பா பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்காக நீங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்ல மச்சான், சிஸ்டர் பண்ண போற இந்த பெருமையான காரியத்துக்கு ஒரு அண்ணனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். ரவுடி பேபிகிட்ட இதை பத்தி சொன்னேன். அவங்கதான் ராசாத்திக்கு புடவை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு வந்தேன். அவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னம்மா? தேங்க்ஸ்ண்ணே. அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுத்த அந்த புடவை தான் கட்டிட்டு போனோம். இதுதான் இந்த அண்ணனோட ஆசை. அண்ணா, இவ்ளோ அன்போட ஆசையா புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இத நான் கட்டாம இருப்பேனா? கண்டிப்பா இத கட்டிக்கிட்டு தான் நான் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போவேன். ரொம்ப சந்தோஷமா. டேய் குடு. என்னங்க மச்சான், புடிங்க. என்னங்க, நீங்களும் இந்த ட்ரெஸ் போட்டு தான் ராசாத்தியோட ஃபங்க்ஷன் போறீங்க? உத்தரவு மச்சான். அம்மா என்னங்க? இலக்கியா, this is for you. Thank you. என்னங்க நீ? Thank you. ஐ, எனக்கு பிடிச்ச கலர். சித்தப்பா, சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர்லயே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. Thank you சித்தப்பா. இலக்கியா குட்டி, உனக்கு என்னெல்லாம் கலர் பிடிக்கும் சொல்லு, எல்லா கலர்லயும் ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம். டேய், கார் வந்துகிட்டு இருக்கு, அலாட்டா இருங்க. சரிக்கா. சொல்லுங்கக்கா. டேய், அந்த ராசாத்தி கார் வந்துருச்சா? இன்னும் இல்லக்கா. டேய், அவங்க கார் எப்ப வேணாலும் வரலாம். சரிக்கா. ஜாக்கிரதையா இருந்து வாட்ச் பண்ணுங்க. கா, கண்ணுல எண்ணெயை ஊத்தி பக்காவா பாத்துட்டு இருக்கங்கா. கண்டிப்பா என்னை மீறி அவங்க எங்கேயும் போக முடியாதுக்கா. நீ கவலைப்படாம இருக்கா? சரி சரி. நம்ம ஆளுங்களா காரோட ரெடியா தானே இருக்காங்க? அதெல்லாம் பக்காவா இருக்காங்கக்கா. அக்கா, அவங்க கார் வந்துருச்சு. நீங்களும் சீக்கிரமா வந்துருங்கக்கா. நான் வரேன். அவளை ஜோக்கர்தையோ மடக்கி வை, எஸ்கேப் ஆயிடுவா. பாத்துக்கோ, மடக்கு. சரிக்கா. நான் வந்துகிட்டே இருக்கேன், வை. சரிங்கக்கா, வந்துருங்க.
ராசாத்தி ம்? ரோடு ஏதோ பிளாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா ஏதோ பாலம் ஒர்க் நடக்குது போல இருக்கு. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு வேற ஏதாவது ரூட் இருக்கா? ஆமாண்ணே, அப்ப நீங்க பின்னாடி போயிடுங்க, அந்த சைடா போயிடலாம். சரி, ஓகே. ஹலோ, என்ன பின்னாடி நிக்கிறான்? ரோடு பிளாக்குங்க, பின்னாடி போங்க. ஹலோ, ரோடு பிளாக் ஆயிருக்கு தெரியலையா? அண்ணே வண்டி எடுங்க. பின்னாடி எடுங்க. யோ, இப்படி விட்டா நான் எப்படியா எடுப்பேன்? ரசத்தி, என்னாச்சு உங்களுக்கு? செவிடு அவங்க உன்கிட்ட தான்ப்பா பேசுறேன், பாருப்பா. வண்டி எடுங்கண்ணா, நாங்க வெளியே வரணும். என்னென்ன சொல்ல போறீங்க? அண்ணா, யோ 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 யோ, நீ பாரு போயிட்டே இருக்க. அண்ணா, யோ ஏய், ரசாத்தி, இந்த கார்காரன் இறங்கி போயிட்டான். இவனுங்க லூசா? சொல்ல சொல்ல இறங்கி போயிட்டே இருக்கானுங்க. இப்ப நம்ம எப்படி கார் எடுக்கிறது? இவனுங்க பாலம் வரைக்கும் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பானு போல இருக்கே. அண்ணா, இதுல ஏதோ சதி இருக்கு. நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியலண்ணா. அண்ணா, அங்க பாருங்க. காஞ்சனா, வாங்கடா. ஏமா இவங்க இப்படி ஜெயில இருந்து வந்தாங்க? தெரியல. நான் படிச்ச ஸ்கூல்ல நான் கொடியேத்த போறது எவ்வளவு பெரிய கௌரவம். அதை நடக்க விடாம பண்ணிட்டால இந்த காஞ்சனா. ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். இங்க இருந்து போறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். நீங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல கொடியேத்த தான் போறீங்க. வேணா பாருங்க. மேடம், நம்ம இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா சீஃப் கெஸ்ட் ராசாத்தி மட்டும் இன்னும் வரல. அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன, ராசாத்தி இன்னும் வரலையா? ஆமா மேடம். எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு வந்துருவா. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, அவ செல்லுக்கு ஒரு போன் பண்ணி பாத்துருவோம்.
ஜாதகத்துல தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கேனே, அது உனக்கு புரியுதா? என்ன புரியலையா? நீ ரொம்ப நாள் கண்ட கனவு ஆசை எல்லாமே பெரிய வீட்டு மருமகளா வரணும்னு தான். அது என்னைக்குமே நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதை இன்னைக்கு வரைக்கும் நடத்தி காட்டிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய வெற்றிடி. இதெல்லாம் ஒரு வெற்றியா? அடுத்தவங்களை எப்படிடா கெடுக்கலாம்னு நினைக்கிறவங்களாம் என்ன ஜென்மமோ. அது மட்டும் இல்ல மச்சான், இதெல்லாம் ஒரு பெருமை சொல்லி பேசுறத பாத்தீங்களா? எந்த பால போட்டாலும் நோ பால் ஆக்கி அசிங்கப்படுத்துறாங்களே. அப்படிதான் பேசுவேன். ஏய் ராசாத்தி, இந்த சேர்மேன் பதவியில நீ ரொம்ப நாளா இருக்க முடியாது. உனக்கு டென்ஷன் மேல டென்ஷன் கொடுத்து ஏன்டா இந்த பதவிக்கு வந்தோன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்க வச்சு திணற அடிச்சு, ஐயோ சாமி விட்டா போதோன்னு ஓட ஓட விரட்டி மறுபடியும் உன்னை ஒரு மக்கு ராசாத்தியா வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வைக்கல. என் பேரு கண்மணி இல்லடி. என்னடி சிரிக்கிற? காமெடி பண்ணா சிரிப்பு தான் வரும். பின்ன நடக்காத விஷயத்துக்கு இப்படி பில்டப் கொடுத்து சொன்னா சிரிப்பு வராதா? நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுவதாண்டி இந்த கண்மணி. என்ன சவால் விடுறியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு கண்மணி. திரும்ப திரும்ப என்கிட்ட தோத்தாலும் உன் கான்பிடன்ட் லெவல பாராட்டியே ஆகணும். ஏய் உன்ன ஏய் என்னடி கத்துற? நீ என்னடி சவால் விடுறது? நான் விடுறேன்டி சவால். நீ என்னதான் குடைச்சல் கொடுத்தாலும் அதெல்லாம் உடைச்சு தவிடுபுடி ஆக்கி அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் நான் சேர்மன் பதவியில நின்னு காட்டல, என் பேர் ராசாத்தி இல்ல. சபாஷ், சரியான போட்டி. வெற்றி உனக்குதான் ராசாத்தி. அதையும் பாக்கலாண்டி. இப்ப நான் வெறும் ராசாத்தி இல்ல, சேர்மன் ராசாத்தி. உன்னை விட எனக்கு பவர் அதிகம். அதோட நேர்மையா நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்க என்னைக்கும் தோத்துதா சரித்திரமே இல்ல. ஏய் பாக்கலாண்டி, நீயா நானா? நீ வாமா. என்ன மாப்பிள்ள, கை ரொம்ப வலிக்குதா? லைட்டா வலிக்குதுடா. சரி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் ராசாத்துக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. அப்புறம் ரொம்ப பயந்துருவாங்க. அண்ணா, என்னம்மா? கொஞ்சம் தள்ளிக்கோங்க, பார்த்து சூடா இருக்கு. அண்ணே, இந்த உப்பு ஒத்துடம் கொடுத்தா வலி சரியாயிடும். கையை காட்டுங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லேசா தான் அடிபட்டு இருக்கு. 2 days அதுவே சரியாயிடும். பாவம் சிஸ்டர், அவங்களால எனக்கு அடிபட்டுச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. இப்ப போய் எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல ஒத்துடம் கொடுத்துக்கோங்க, அப்பதான் வலி சரியாகும். ஒரு முரட கம்பால நச்சுன்னு அடிச்சான். அது எப்படி வலிச்சிருக்கும்? கைய காட்டுங்கண்ணே. இல்ல வேணாம் சிஸ்டர், வலி இல்லன்னு சொல்றேன்ல. சும்மா சொல்லாதீங்க தம்பி. இந்த வைத்தியத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால தான் அப்படி சொல்றீங்க. நிஜமாவே இந்த நாட்டு வைத்தியம் நல்ல பலன் கொடுக்கும். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கலாமா? ஆமாமா, என் மாப்பிள்ள அப்படிலாம் நினைக்க மாட்டான். அப்புறம் என்ன தயங்குறீங்க? இந்த தங்கச்சி சொன்னா கேப்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? சரிம்மா. லைட்டா எல்லாம் என்னாலதான். நான் போய் கொடியேத்தலனா இப்ப என்ன கெட்டு போயிட போகுது? இப்போ உங்களுக்கு காயமாயிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு என் கூட வர போய் தானே உங்களுக்கு அடிபட்டுருச்சு. சாரின்னு. என்ன ராசத் இப்படி சொல்ற? அவங்க ஒரு நல்லது நடக்க விடாம தடுப்பாங்க. அதை பார்த்துட்டு கை கட்டி நான் வேடிக்கை பார்க்கணுமா? அது மட்டும் இல்ல,
உனக்காக அடிபட்டதுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். நல்ல வேளை சத்யா இல்ல, இல்லனா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. ரவுடி பேபி இருந்திருந்தா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் ஃபீல் பண்ணிருக்க மாட்டா? ஏன்னா அவங்க என்னை விட நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் எனக்கு அடிபடுறதுக்குலாம் விட்டுருக்க மாட்டாங்க. மாப்பிள, இந்த நேரத்துல இந்த நிலைமையில இப்படி ஒரு காமெடி தேவையா? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. நீதான் இருக்கல. அண்ணே, இத நீங்க லைட்டா எடுத்துக்கிட்டாலும் என்னால எடுத்துக்க முடியல. நான் ஸ்கூல்ல கொடியேத்தணுங்கிறதுக்காக தானே நீங்க ரிஸ்க் எடுத்து அடிபட்டீங்க. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சென்னையில ஏசி ரூம்ல ஜாலியா இருக்க வேண்டியவரு இப்படி கிராமத்துக்கு வந்து அடிபடணுமா? ஆமாங்க, ராசாத்தி சொன்ன மாதிரி எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவோ செய்றீங்க. இந்த நன்றி கடன்லாம் எப்படி தீக்க போறேனே தெரியல. பிரதர், அந்த இடத்துல எனக்கு பதில் நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஏங்க, உயிரை கொடுத்தாவது என் தங்கச்சியை காப்பாத்ததாங்க ட்ரை பண்ணிருப்பேன். அதை தானே நானும் செஞ்சேன். இதுக்காக எதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் என் கூடவே இன்னொரு அண்ணனா பிறந்திருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே. ரவுடி பேபி வந்திருக்காங்களா? இல்ல அமுல் பேபி, நான் தான் பேசினேன். நீயா? போட்ட லூசு போடா. ஏ மாப்பிள, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சத்யா சிஸ்டர் குரல்ல பேசினேன். அது உன்னை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கல. சாரி மாப்பிள. என்ன மாப்பிள, சிஸ்டர் நினைப்பு வந்துருச்சா? ஆமாண்டா, ஒரே ரவுடி பேபி நினைப்பாவே இருக்கு. என்னதான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசினாலும் அவங்க என் பக்கத்துல இல்லாதது இதே பறி கொடுத்த மாதிரி இருக்குடா. எப்ப உங்களை நேர்ல பாப்பேன்னு தோணுது. மாப்பிள, ராசாத்தி சிஸ்டருக்காக நீ வாலண்டியா தானே சிஸ்டரை பிரிஞ்சிருக்க. எல்லாம் பதவி இருப்பு விழா முடிகிற வரைக்கும் தான்டா. அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போய் நம்ம சிஸ்டரை பாத்திர போறோம்ல. சரி விடு, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு பிக் சிஸ்டர் சொன்னாங்க. அதான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். இல்ல, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. டேய், இன்னைக்கு பூரா ஸ்கூலு அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க, இப்ப போய் பசி இல்லன்னு சொல்ற? வாடா, வந்து சாப்பிடுறா. டேய், வேணான்னு சொல்றேன்ல, விடு. சரி மாப்பிள, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நான் இதுக்கு மேல கம்பல் பண்ணல. மாப்பிள, என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் என் தங்கச்சி நினைச்சுதான்டா. என் தங்கச்சி மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனால தான் சில நல்ல விஷயங்களும் நடக்குது. உண்மையில ஷீ இஸ் கிரேட். தேடி வந்த மாலை மரியாதை வேணான்னு சொல்ல எவ்வளவு பெருந்தன்மை வேணும். அதுவும் யாருக்காக? தன்னை வெறுத்து ஒதுக்குற பெரிய மாமையாருக்காக. ஆமா மாப்பிள. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மரகதம்மாட்ட சண்டை போட்டப்போ
தன் வாழ்க்கையை பத்தி பெருசா நினைக்காம என்னை பத்தி மட்டும்தான் நினைச்சாங்க. இனிமே எனக்கு அந்த வீட்டுல இடம் இல்லை முடிவெடுத்து தான் இப்பெல்லாம் பேசுறான்னு நினைச்சேன். ஆனா அவங்க மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லாம இப்ப கூட தன்னோட மாமியாருக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள எந்த விதத்திலயும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல நான் ராசத்தை பாராட்டியே ஆகணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல நம்ம வாழ்வோம் நம்பிக்கையோட இருக்காங்க பாத்தியா? அவன் கான்பிடன்ஸ் வேற லெவல்டா. அதான் அந்த நம்பிக்கைய ஒரு அண்ணனா இருந்து நான் காப்பாத்தணும்டா. உன் முயற்சி என்னமோ நல்ல விஷயம்தான். ஆனா அந்த அம்மா நினைச்சாதான் கொஞ்சம் ஜர்க்காவது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா. அதான் குமரன்ட்ட புடவை கொடுத்து அவங்க அம்மாவை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ராசாத்தை பத்தி நல்ல நல்ல விஷயங்களும் எடுத்து சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, இன்னமும் ராசாத்தி உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்கன்னு அவங்க புரிய வச்சா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. குலபுதம், ஏண்டா நான் எவ்வளவு எமோஷனலா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், எந்த பதில் சொல்லாம இப்படி பகல் கனவு கண்டுட்டு இருக்க? அது இல்ல மாப்ள, எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் கேட்டு அந்த அம்மா ராசாத்திய வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணல. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லடா, இந்த பாரு, இப்ப நம்ம ஒரு நல்ல காரியத்துல இறங்கிட்டோம். அது நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா அது பலன் இருக்கும்டா. அதான் குமரன் மச்சான் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்ள, நான் நெகட்டிவா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுறா. உன்னோட பாசிட்டிவ் அப்ரோச் கண்டிப்பா ஜெயிக்கும். ஒருவேளை குமரனும் மரகதமாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு போயிருப்பாங்களோ? உங்களுக்கு சிக்னலும் வரல. வழியும் தெரியாது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? சரி, அங்க போய் பார்ப்போம். மச்சான், சொல்லுங்க மச்சான். அப்பா, ஹலோ. மச்சான், எங்க மச்சான் இருக்கீங்க? இங்கதான், கோயில்ல தான் இருக்கேன். கோவில்லையா? நானும் கோவில்ல தான் இருக்கேன். ஆமா, நீங்க எந்த கோவில்ல இருக்கீங்க? அதான் இங்க ரெண்டு சைடு வயல் இருக்கு. இந்த ஒத்தடி பாதையில ஒரு கோயில் இருக்குமே. ஐயோ, அந்த கோவில் இல்ல மச்சான். இல்ல மச்சான், கார்ல வந்துட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, நீங்க நான் சொன்ன கோயிலுக்கு வரல, நீங்க வேற ஏதோ கோயிலுக்கு போயிட்டீங்க. சரி மச்சான், எனக்கு வண்டியில லிஃப்ட் கொடுத்ததுக்கு வழி தெரியலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் நடந்தே அங்க வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் அங்க வெயிட் பண்றீங்களா? எனக்கு ரூட் தெரியாது, இங்க இருந்து எப்படி வரணும் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படியே அம்மாட்ட பேசி வந்துடுற மட்டும் சொல்லுங்க. இல்ல மச்சான், அம்மா நீங்க வர லேட் ஆனதுனால கோவத்துல என்ன கண்ணாப்பனான்னு திட்டிட்டு போயிட்டாங்க. என்ன மச்சான், நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் என்னால வீணாயிடுச்சு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரி மச்சான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும். பாப்போம், நல்லதே நடக்கும். சரி மச்சான். சரி மச்சான், நீங்க பார்த்து பத்திரமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். புனிதா,
சொல்லு புனிதா. அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன புனிதா, என்ன விஷயம்? பிரபு அண்ணன் குமரன் அண்ணா கிட்ட ஒரு புடவை வாங்கி அம்மாக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதோட அம்மாவை பார்த்து ஏதோ பேசணும்னு சொல்லி கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாருன்னு அம்மாவும் போனாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அம்மா கோவமா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பிரபு அண்ணா வாங்கி கொடுத்த புடவைய எரிக்க சொல்லிட்டாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன புனிதா, என்னென்னமோ சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது. பிரபண்ணா ஏதோ பிசினஸ் வேலையை பார்க்க போறதா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. ஆனா அத்தைய மீட் பண்ண போயிருக்காருங்கிறது நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். அண்ணி, பிரபு அண்ணன் பாவம். அம்மாவோட குணம் தெரியாம மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது தப்பா முடிஞ்சு போச்சு. அவர் வந்தாருன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்க அண்ணி. ஐயோ அண்ணா, எனக்காக நீங்க போய் அவமானப்பட்டிருக்கீங்களா? என்கிட்ட சொன்னா நான் போக வேண்டாம்னு சொல்லுவேன்னு சொல்லாம போயிட்டீங்கல்ல. உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க இதெல்லாம் செய்யலாமா? நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அளவே இல்லையா அண்ணா? என்னால எத்தனை தடவை தான் நீங்க அவமானப்படுவீங்க? இந்த நன்றி கடனை நான் எப்படிதான் தீர்க்க போறேனோ தெரியல. மாப்ள, டேய் காசு கொடு. இந்த மாப்ள தாங்கண்ணே. வரேன் சார். தேங்க்ஸ்ண்ணே. தேவாடா. ஹலோ பட்டணத்துக்கார், காரு பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. பட்டணத்துக்காரா இருந்தாலும் ஃபாரின் காரா இருந்தாலும் ஆணி குத்துனா கார் பஞ்சர் ஆக தான் செய்யும். அடேங்கப்பா, மெட்ராஸ்காரு ரொம்ப தெளிவா தான் பேசுறாரு. என்ன பெருசா பிளான் எல்லாம் போட்டீங்க? என் ஹஸ்பண்ட் மூலமா புடவைய வாங்கி கொடுத்து மரகதாத்தைய கோயிலுக்கு வர வச்சு அவங்கள சமாதானப்படுத்தி ராசாத்தியோட சேர்த்து வச்சிடலான்னு பாத்தீங்க. ஆனா பாவம், உங்க பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ். ஆனா உங்களுக்கு அது குட் நியூஸா பேட் நியூஸான்னு தெரியாது. அத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதோ பாரு, என்ன சொல்ல வரங்கறத சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு. நீங்க வாங்கி கொடுத்த புடவைய அத்தை என்கிட்ட கொடுத்து எரிக்க சொல்லிட்டாங்க. அதை என் கையால தான் நான் எரிச்சேன். புடவைய மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி ராசாத்திய பெரிய வீட்டுல சேர்க்கணுங்கிற கனவையும் சேர்த்து எரிச்சாச்சு. இனிமேலாச்சும் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்யாம ஊருக்கு கிளம்பி போற வழிய பாருங்க. இதோ பாருங்க, நான் வாங்கி கொடுத்த புடவை எரிச்சதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல விருப்பப்படல. ஆனா என் தங்கச்சி ராசாத்தி இருக்கிற வீடு ஒரு கோயில் மாதிரி. இந்த கோயில்ல யாகம் வளர்த்தா அதுல அந்த பட்டு புடவையெல்லாம் போட்டு கொளுத்துவாங்களாம். அப்படி நீங்க எரிச்சதா நான் யாகத்துல போட்டு எரிச்சதா நினைச்சுக்கிறேன். ராசாத்தி அந்த வீட்டுல சேர்க்கறதுக்காக இன்னும் எத்தனை புடவை அவங்க எரிச்சாலும் அவங்க மனசு குளிர வரைக்கும் நான் வாங்கி கொடுத்து தான் இருப்பேன். அண்ணா, நீங்க உண்மையிலே மீட்டிங் தான் போனீங்களா? என்னம்மா சொல்ற? அவர் என்ன ரொம்ப நாளா பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணா நிறுத்துங்கண்ணா, ப்ளீஸ். திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க மரகதாத்தைய தானே பார்க்க போனீங்க? புனிதா போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இனிமே நீங்க பொய் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல.
இல்ல சிஸ்டர், உங்களுக்கும் மரகதம்மாக்கும் பிரச்சனை வந்தது என்னால் தானே. என்னால ஏற்பட்ட பிரச்சனை நானே சால்வ் பண்ண நினைச்சேன். அதான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நான் உண்மையை சொல்லியிருந்தா நீங்க என்ன போக விட்டுருக்க மாட்டீங்க. ஆமா சிஸ்டர், இவன் நல்ல எண்ணத்தோட தான் போனான். ஆனா அங்க எல்லாமே தப்பா நடந்துச்சு. அண்ணே, உங்களால எனக்கும் அத்தைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? அவங்களுக்கும் எங்களுக்கும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மச்சான், இது ஒரு நாள்ல தீர்ற பிரச்சனை இல்ல. நேரம் வரும்போது எல்லாம் தன்னால சரியாயிடும். அந்த மரகதம்மா கண்மணிய நல்ல மருமகளா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு அவளாலதான் ஆபத்து வரப்போகுது. அப்ப இந்த வேண்டாத மருமக ராசாத்தி தான் அவங்கள போய் காப்பாத்த போறா. சிஸ்டர், உங்க ஆன்ட்டி புடவை எரிக்க சொன்னத அத யாகத்துல புடவை எரிச்ச மாதிரி நினைச்சுக்கிறோன்னு கோகிலாமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, என் மாப்பிள்ள எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். அதே மாதிரி இந்த முயற்சியிலையும் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவான். உங்களுக்கு ஒரு அவமானம் வச்சுக்கோங்க. என்னாலையும் ராசாத்தியாலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு எங்க பெரியமாவை சந்திக்கிறேன்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் சரி, பட் நான் இங்க தங்கியிருக்கிறது முக்கிய காரணமே இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கவும் என் தங்கச்சியும் மரகதமாவும் சேர்த்து வைக்கவும் தான். அதை விட்டுருங்கன்னு சொன்னா அது என்னால முடியாது மச்சான். என்ன மாப்பிளையும் மச்சானும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த கொரோனா வைரஸை எப்படி ஒழிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன கிண்டலா மாமா? நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பேசிட்டு இருந்தோம்? அண்ணன் மரகதத்தைய பத்தி கேட்டிருப்பாரு, நீங்களும் சொல்லிருப்பீங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, நீங்க சென்னையில பிஸியான பிசினஸ் மேன். உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் பதவியேற்பு விழாவுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அது மட்டும் இல்ல, சத்யா வேற பாட்டிக்கு முடியலன்னு போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் வேண்டாம். இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவ்வளவு தூரம் யோசிக்காதீங்க. இது எப்ப தீருமோ அப்ப தீரட்டும். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கன்னு, எனக்கு அதுதான் முக்கியம். அண்ணா என்னங்க? என்னம்மா இது? பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான் செஞ்சேன். சூப்பர்மா, அருமையான டேஸ்ட். சிஸ்டர், தேவாமிர்த மாதிரி இருக்கு. பால் கொழுக்கட்டை இன்னும் இருக்குல்ல, கொண்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் நிறைய செஞ்சிருக்கேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க. சிஸ்டர், மம்மி காலிங். என்னடா அம்மாவை மறந்துட்டியா? தங்கச்சியை பார்த்த உடனே அங்கேயே செட்டில் ஆயிட்டியா நீ? எங்க ஊருக்கு வர எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு? இல்லம்மா, ராசாத்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் எப்படி விட்டு வர்றது? அதான் பதவியேற்பு விழா வரைக்கும் இருக்கலாம் தங்கிட்டேன். ரவுடி பேபி தான் சொன்னாங்க. சரி சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா கேட்டேன். சரி, ராசாத்தி உன் பக்கத்துலயா இருக்கா? இருக்காங்கம்மா, பேசுறியா? குடேன் குடேன். இருமா குடுக்குறேன். அம்மா. ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரு, அம்மா, அண்ணன் இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாமா வந்துட்டாரு, இருங்க நான் குடுக்குறேன். யாரு? அண்ணாவோட அம்மா பேசுறாங்க.
ஹலோ சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என் புள்ளைய நல்லா பாத்துக்கங்கப்பா. நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, அதான். சரி பாத்துக்கோங்கப்பா. சரிங்கம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிரபு எப்படி இருக்கான்? மச்சானுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் ஜாலியா தான் இருக்காரு. சரிப்பா. போன பிரபு கிட்ட கொடுக்கறியா? சரிங்கம்மா, இதோ போன் கொடுக்குறேன். பேசுங்கண்ணே. மம்மி நீ வாமி 2 நாள் நீங்க தங்கியிருந்தா அப்புறம் சென்னைக்கு போய் விருப்பப்பட மாட்டேன். எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. என்ன பண்றது, உனக்கு தெரியாதா இங்க எவ்வளவு வேலை இருக்கு. பாக்கலாம், முடிஞ்சா நான் கண்டிப்பா வரேன். சரியா? சரி மீ, நான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சா வந்துடுறேன். ஓகேப்பா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானோ. எங்க இந்த பால் கொல்கட்டை? எனக்கு தெரியாது மாப்பிள, நான் என் பவுல இருந்தது மட்டும் தான் சாப்பிட்டேன். ஏண்டா டேய், நான் ஒரே ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி இங்க இருக்கிறதெல்லாம் காலியாகும்? ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டியா? அது ரொம்ப பெரிய சைஸ் ஸ்பூனா இருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள, அதான் உடனே தீந்துருச்சு. உண்மையா சொல்லு, இதான் திருடிட்டுன? சாரி மாப்பிள, நான் தான் சாப்பிட்டேன். சிஸ்டர் செஞ்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சா, அதான் உன் பவுலையும் சேர்த்து நானே காலி பண்ணிட்டேன். எப்போ மாப்பிள, சாப்பாடுக்காக நாம காத்திருக்கலாம், நமக்காக சாப்பாடு காத்திருக்காது அப்படின்னு ஒரு தாடி வச்ச ஞானி சொல்லிருக்காரு. யாரு இந்த ஞானி? ஐயோ, நான் தான். ஐயோ அப்பா, யார் நீங்க? ஞானி. யார் நீங்க? யார் நீங்க? ஞானி இல்ல, நீ ஞானி இல்ல. மாப்பிள, பால் கொழுக்கட்டைய காக்க வச்சா பழிப்பாவ வந்துட கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாப்பிள நான் சாப்பிட்டேன். நான் நிறைய செஞ்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சிஸ்டர், 4 அடி வாங்குறதுக்கு முன்னாடியே இது சொல்லிருக்க கூடாதா? எதுக்கு? எல்லாத்தையும் காலி பண்றதுக்கா? சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வாங்க, நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க இப்ப கொண்டு வரதையும் சேர்த்து முக்கலாம் தானே பாத்துட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மாப்பிள, பேசிக்கல. ஹாய் சார். வணக்கம் தம்பி. யாருங்க நீங்க? என் பேர் பிரபு, நான் ராசத்தோட அண்ணன். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, திருதுப்புன்னு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ண சொன்னீங்க. அப்படி காலி பண்ணலன்னா புல்டோஸ் அடிச்சு வீட்டை இடிச்சிருன்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன? ஆஸ் எ ரூல் வீட்டுல வாடகைக்கு இருக்கவங்கள காலி பண்ண சொன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு ஒரு வாரத்துல காலி பண்ணுங்கன்னு வீட்டுல போய் ரவுடி போய் மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், யாரா நீ என்னடா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அது என் வீடு. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுதான் நீங்க நடந்துக்கணும். அவங்ககிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். அப்படி காலி பண்ணல புல்டோசர் வச்சு இடிச்சு காலி பண்ணிடுவேன். நான் யாரும் தெரியும்ல? ஒரு சொடக்கு போட்டா 100 பேர் வருவான். இன்னொரு சொடக்கு போட்டா உன் தலைவே தூக்கிடுவாங்க. இன்னொரு வாட்டி சொடக்கு போட்டா எடுத்ததெல்லாம் திரும்ப கொடுத்துருவாங்களா? உங்ககிட்ட மரியாதை தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க என்ன வாடா போடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், நான் அப்படித்தான்டா பேசுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? அப்ப சரிடா. ஏய், நான் எவ்வளவு பவரான ஆள் தெரியுமா? மாப்பிள, போன்ல பவர் இல்ல, கொஞ்சம் பவர் ஏத்திக்கவா? ஏய், இந்த ஊரு எம்எல்ஏ நான் கண்ட சச்சா போதும், எனக்காக எது வேணாலும் செய்வான். ஒழுங்கு மரியாதையா போய் ஒரு வாரத்துக்குள்ள வீட காலி பண்ற வழிய பாரு. நாங்க காலி பண்றது இருக்கட்டும், நீங்க எப்படி காலி ஆவறீங்க மட்டும் பாருங்க. என்ன பிரபு தம்பி, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் உங்க ஹெல்ப் வேணும். ப்ராப்ளமா? என்னன்னு சொல்லுங்க, உடனே தீர்த்துருவோம்.
என்ன திமிரு இருந்தா அந்த ஆள் இப்படி அராஜகம் பண்ணுவான். போனை அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே சார், கொடுக்குறேன். இந்தாங்க, உங்ககிட்ட மந்திரி கொஞ்சம் பேசணும். மந்திரியா? என்ன தம்பி சொல்றீங்க? பேசுங்க சார், தெரியும். ஐயா. யோ, நான் சென்ட்ரல் மினிஸ்டர் தணிகாசலம் பேசுறேன். ஐயா சொல்லுங்கயா. அந்த பிரபு தம்பி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட போய் ரவுடி மாதிரி பேசியிருக்க. ஐயா வந்து என்னமோ சொடுக்கு போட்டா தலை இருக்காதுன்னு சொன்னையாமே. இல்லையா, நான் சொடுக்கு போட்டா உன் பரம்பரையே இருக்காது தெரியுமா? ஐயா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேயா. என்னைய மன்னிச்சேன்னு சொல்லுங்க, அப்பதான் எந்திரிப்பேன். முதல்ல எந்திரிங்க சார், எந்திரிங்க. என்ன இதெல்லாம்? தம்பி, நீங்க யாரு என்னன்னு முதல்ல சொல்லிருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தா நான் அந்த மாதிரிலாம் பேசிருக்க மாட்டேன்ல. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த வீட்டை என்ன விலைக்கு பேசிருக்கீங்க? 25 லட்சம் தம்பி. நான் அதை விட உங்களுக்கு அதிகமா தரேன். ஆனா ஒரே வாரத்துல அந்த வீடை ராசத்தி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. அதுக்கு என்ன தம்பி, செஞ்சுட்டா போச்சு. இனிமே அது உங்க வீடு. அதோட நீங்க வீட்டுக்கு வந்து ராசாத்தி கிட்ட திமிரா பேசுனீங்களே, அதுக்கு நேர்ல போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம் சொல்லணும். சரிங்க தம்பி, அதே மாதிரி செஞ்சிடறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இங்க வந்ததோ இந்த வீட்டை விலை பேசினதோ இதுமே ராசாத்திக்கு தெரியக்கூடாது. இப்ப நான் சொன்னது மட்டும் செஞ்சா போதும். சரிங்க தம்பி, அப்படி செஞ்சிடறேன். அப்ப நான் வரேன் சார். படப்போ சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், பாப்போம். என்ன சேர்மன் ராசாத்தி, எப்படி இருக்க? புருஷனை பொண்டாட்டியும் நிலாவுல நடந்து வர மாதிரி ஜாலியா நடந்து வரீங்க. ராசாத்தி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ குடியிருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லிருக்காங்களாமே, உண்மையா? ஐயோ ராசாத்தி, உன் தர்திரம் உன்னை விட்டு போகுதான்னு பாரு. என்னதான் நீ சேர்மன் ஆனாலும் பாரு, நாடோடிங்க மாதிரி எப்ப பாரு மூட்டை முடிச்ச தூக்கிக்கிட்டு வீடு மாத்தி வீடு போறீங்க. என்ன கதை உன் கதை? என்னது, வீடு மாத்த போறாங்களா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னதானே அந்த வீட்டுக்கு குடி போனாங்க. அதுக்குள்ள வேற வீட்டுக்கு பொட்டிய தூக்குற மாதிரி ஆயிடுச்சா? பாவ ராசாத்தி நீ. ஏன் கண்மணி, ஏன் என்ன பேச வைக்கிற? நீயும் நான் கண்மணி இல்லன்னு சவால் விடுறதும், அதுல நான் உன்னை தோக்கடிச்சு நீ மண்ணை கவுறதும் தேவையிலையா போச்சு. போ, மாமா சொல்ற மாதிரி ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா பாரு. ஆமா ஆமா, இவங்க ரொம்ப உருப்படியான காரியத்தை தான் பண்றாங்க பாரு. ஆமா நீ, நாங்க உருப்படியான காரியம் தான் பண்றோம். உங்களை மாதிரி எப்ப யார கீழே தள்ளலான்னு அடுத்தவங்க பிரச்சனையை பார்த்து குளிர்காயல. கண்மணி, மாமா சொன்னது காதுல வேலையா? நாங்க என்ன உருப்படியா பண்ணோன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதான் என்ன சேர்மன் ஆக்கிருக்காங்க. ஆமா, பெரிய கலெக்டர் பதவி. போடி. அப்புறம் போகாம இங்கேவா இருக்க போறோம்? உங்களுக்கு என்னப்பா, பெரிய வீட்டு மூத்த மருமக, நல்லா கால் மேல கால் போட்டு 3 வேளை உக்காந்து சாப்பிடலாம். நாங்க என்ன அப்படியா? எங்களுக்கு வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனைன்னு தலைக்கு மேல வேலை இருக்கு. சரி வா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வரேன். என்ன சார், ஒரு வாரத்துல காலி பண்ண சொன்னீங்க, இப்பவே வீட காலி பண்ணுமா? ஐயோ தம்பி, நான் வீட காலி பண்ண சொல்றதுக்காக வரல. அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க எப்பவும் போல இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம், காலி பண்ண வேண்டாம், அத சொல்லத்தான் வந்தேன். இன்னைக்குதான் உங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பவரா? என்ன பவரு? ஓ, சேர்மேனுங்கிற பவரா? நீங்க வந்து மிரட்டினப்பவும் ராசாத்திக்கிட்ட அந்த பவர் தான் இருந்துச்சு. டேய் சுமாரு, இந்த ஆள் இப்பதான் ஏதோ மனசு மாறி நீங்க எங்கே இருங்கன்னு சொல்றாரு. நீ எதுவும் குண்டக்க மண்டக்க பேசிட்டு இருக்காத. இல்ல இனியன் தம்பி, நீங்க இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா கூட நான் உங்களை அனுப்ப மாட்டேன்.
எப்பவுமே நீங்க இங்கதான் இருக்கணும். அப்போ வாடகை ஏதாச்சும் ஏத்தி கொடுக்கணுமா? இல்ல தம்பி, இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப பழைய வாடகை கொடுத்தாவே போதும். உங்ககிட்ட மரியாதை குறைவா பேசுனதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தான் வீட்டை விக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி சமாளிப்பீங்க? அதை விடுங்கம்மா. இந்த வீட்டை வித்து தான் கல்யாணம் பண்ணணுமா என்ன? ஏதாவது கடன் வாங்கி மேனேஜ் பண்ணிக்கிறேன். இனிமே உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேம்மா. இனிமே நீ என் தங்கச்சி மாறிமா. அப்ப நான் வரட்டுமாமா? பாருங்க பாருங்க. மாப்பிள, நாம அங்க போட்ட போடல அந்த ஆள் இங்க வந்து மன்னிப்பு கேட்டு எவ்வளவு பவ்யமா போறான் பாத்தியா? ஆனா என்ன, இதெல்லாம் செஞ்சது நீதானு இவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. டேய், நம்மள விளம்பரத்துக்காக இது பண்ணோம், ராசத்தியோட நல்ல குணத்துக்காக இது செஞ்சோம். இப்ப உங்க முகத்துல எவ்வளவு சிரிப்பு இருக்கு பாத்தியா? எனக்கு அது போதும்டா. என்ன சாமி, அர்ச்சனை தட்டு மாலையோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு கோவில்ல உன் பேர்ல ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணம்மா. அதான் பிரசாதத்தை நானே கொடுத்துடலான்னு வந்தேன். என்ன சாமி, கோவில்ல அம்மனை வழிபட நான் தானே வரணும். நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? இது உனக்காக செஞ்ச ஸ்பெஷல் ஏற்பாடு. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. இந்த மாலைய உன் ஆத்துக்காரி கழுத்துல போடுப்பா. அப்படியே இந்த விபூதி குங்குமத்தை அவன் நெத்தியில இட்டு விடு. இந்த அர்ச்சனை தட்டை வாங்கிக்கோ. தேங்க்ஸ். எல்லாம் சரி, இந்த ஏற்பாடு எல்லாம் செஞ்சது யாரு? வேற யாரு? பிரபு தம்பி தான். ஹலோ மை ஸ்வீட் சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே பிக் சிஸ்டர். தேங்க் யூ. என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா, தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், பிறந்த நாள் தெரிஞ்சுக்காம விட்டுருவனா? அதுவும் இல்லாம உன்னோட பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. சோ ஈஸி. சித்தப்பா, அத்தையோட பர்த்டே இப்படியே முடிஞ்சிருமா இல்ல ஏதாச்சும் ட்ரீட் இருக்கா? செல்லக்குட்டி, இதோட எப்படி முடியும்? ஈவினிங் பெரிய பார்ட்டியே இருக்கு, சும்மா ஜமாச்சிடலாம். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, அப்ப எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். வாமா ரசாதி. மம்மி. அம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா. நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே சொல்லிருந்தா தடபுடலா வரவேற்றிருப்போம். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் சர்ப்ரைஸா வந்தேன். அம்மா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், நல்ல நாள்ல தான் நான் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ராசாத்தி, நீ 100 வருஷம் வாழணும். என்னம்மா, சென்னையில உங்க வீடு பெருசா இருக்கும், ஆனா இங்க சின்னதா இருக்கேன்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என் புள்ள யார் வீட்லயும் இந்த மாதிரி எல்லாம் போய் தங்குனதே இல்ல. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ சத்யாவை பிரிஞ்சதே இல்ல. என் புள்ள இங்க இவ்வளவு நாள் தங்கி இருக்கான்னா அதுக்கு உங்க எல்லாரோட மனசும் தான் காரணம். அது மட்டும் இல்லம்மா ராசத்தி, உன்னை பத்தி அவன் அன்னைக்கு பேசும்போதே உன்னை அவன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சுதான் பேசினான்.
எனக்கும் அங்க இருக்க முடியல. அதான் உங்க எல்லாரையும் பார்த்தாகணுமேனு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கு ராசாத்தி பிறந்த நாள்னு விருந்து சமைக்கலான்னு இருந்தேன். இப்ப நீங்க வேற வந்துட்டீங்கல்ல, இன்னும் ஸ்பெஷலா சமைக்க போறேன். இத ரெடி பண்ணிடுறேன். அண்ணே, அம்மா வந்திருக்காங்கல்ல, நீங்க அவங்களோட பேசிட்டு இருங்க, நாங்க மத்த வேலையை பாக்குறோம். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க மச்சான். வா, போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வாமா. உன் அக்காக்கு நேத்து இதே ஊர்ல இருந்து ஒரு போன் வந்தது. ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தா. அவ பேசுற துணிய பார்த்தா ஏதோ கலவரம் பண்ண போற மாதிரியே தோணுச்சு. அதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இந்த ஊர்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? யாச்சா பெருசா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன இந்த வீட்டோட ஓனர் திடீர்னு ஒரு வாரத்துல இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரி வச்சு பேசி இந்த வீட்டை ராசாத்தி பேருக்கே வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா, உன்னை கேட்காம செஞ்சுட்டேன் கோவமா? ஆமா, என்ன கேட்காம செஞ்சதுக்கு எனக்கு கோவம் தான். என்னம்மா இப்படி சொல்ற? ஏண்டா தங்கச்சிக்கு வீடு வாங்கி கொடுக்க போற? இந்த சின்ன வீட்டையா வாங்கி கொடுப்ப? இதை விட பெரிய வீடா வாங்கி கொடுக்க மாட்ட? அதானே பார்த்தேன், நீயாவது கோச்சிக்கிறதாவது. இல்லம்மா, 2 விஷயத்துக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணேன். ஒண்ணு, ராசாத்தி இந்த வீட்டு மேல வச்சிருக்க சென்டிமெண்ட். இன்னொன்னு, நம்ம இந்த வீட்டை வாங்கி கொடுக்கறோம், இது அவங்க வாங்கிப்பாங்களானே டவுட்டா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வந்ததே நல்ல விஷயம் தான். அவங்க இந்த வீட்டை வாங்கிக்க ஒத்துக்கலனா உன்னை வச்சு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க வச்சிருவேன். நீ சொல்றதும் சரிதான். முதல்ல ராசாத்தி இந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விடுறேன், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ ஊர்ல இருந்து அந்த டயர்ட்ல இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு. நான் சசி அலங்கப்பட வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடறேன். சரிப்பா. மாமி ஓ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் ராசாத்தி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ராசாத்திக்கு பிறந்த நாள், ராசாத்திக்கு பிறந்த நாள், ராசாத்திக்கு பிறந்த நாள். சூப்பர். 1 செகண்ட். ஹாப்பி பர்த்டே தங்கச்சி. ராசாத்தி, உன் பர்த்டேக்கு அண்ணன் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அதை நீ மறுக்காம ஏத்துக்கணும். இது அண்ணனோட அன்பு கட்டளை. ஆமா ராசாத்தி, பிறந்த நாள் அதுவுமா பிரபு கொடுக்கிற கிஃப்ட நீ வேண்டான்னு மறுக்கவே கூடாது. இது இந்த அம்மாவோட கட்டளையும் கூட. சரி மாப்ள. மம்மி, இது உங்க கையில ராசாத்திட்ட கொடுங்க. இந்த ராசாத்தி. பார்வதி மகளான மற்றும் திருப்பி இனியன் மனைவியான திருமதி ராசாத்தி அவர்களுக்கு கிரயமாக எழுதி கொடுப்பது. என்னன்னா இது இப்போ இதெல்லாம் எதுக்கு? சிஸ்டர், நான் இருக்கும் போதே உங்களை ஒருத்தன் ஒரு வாரத்துல வீட காலி பண்ண சொல்லுவான். அது ஒரு அண்ணனா இருந்து என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. அண்ணே, இதெல்லாம் எதுக்குன்னு? சபாஷ். இவளுக்கு என்னமோ வீடு வாங்கி கொடுக்க போறியாமே, அவ என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா? யார் பணத்தை யார் செலவு பண்றது? ஏய், அத கேக்குறதுக்கு நீ யாரு? கூட பிறந்த அக்கா. கூட பிறந்துட்டா நீ என்ன கேள்வி வேணும்னாலும் கேப்பியா? இது இவன் சொந்த சம்பாத்தியத்துல ராசாத்திக்கு வாங்கி கொடுக்கறான். உனக்கு என்னடி வந்துச்சு? சூப்பர்மா.
கூட பிறக்காத தங்கச்சிக்கே இவ்ளோ செய்றீங்க. எனக்கு எதுவும் செய்யணும்னு தோணல இவனுக்கு. இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் என்னால அலோவ் பண்ணவே முடியாது. நீ நான் அலோவ் பண்றதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமாண்டி, உன் தம்பி உனக்கு நிறையவே செஞ்சுட்டான். ஆனா நீ அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிற. ஏய், நீ நல்லது பண்றதா நினைச்சு அவளுக்கு கெடுதல் தான் பண்ணிருக்க. ஆமாண்டா, இந்த வீட்டை மரகதம்மா தான் வேலை பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா நீ போய் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கிட்டு வந்திருக்க. அக்கா, அவங்க தான் இந்த வீட்டை வாங்க போறான்னு எனக்கு தெரியாது. ஏய், சும்மா நடிக்காதடா. நீ பண்ண காரியத்துல மரகதம்மா வீட்ல விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க தெரியுமா? ஏதோ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? ஆனா ஒண்ணுடா, இப்பவும் சொல்ற, அவளுக்கு மட்டும் நீ வீடு வாங்கி கொடுத்த பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏ ராசாத்தி, உனக்கு கொஞ்சமாவது மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? அவன் தங்கச்சின்னு இந்த வீடு இல்ல, எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசாதீங்க. எனக்கும் சரி, ராசாத்திக்கும் சரி, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டு பழக்கம் கிடையாது. நாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அக்கா, நீ தேவையெல்லாம் வார்த்தையை விட்டுட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன்டா, போறேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? கொஞ்சம் இருமா, வந்துட்டோம். கேக் சாப்பிட்டு போயிருவோம். வாடா. டாவா. ராசாத்தி, உண்மையில எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. மரகதம்மா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க தெரிஞ்சா நான் இதுல தலையிட்டு இருக்க மாட்டேன். பரவாயில்ல விடுங்கண்ணே, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு, உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும். அப்புறம் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்க கூடாதுன்னு. வாழ்க்கையில இன்னும் பல கடமைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க செஞ்சாலே போதும். எனக்கு இது வேண்டான்னு. ஐயோ, என்ன வற்புறுத்தாதீங்க. ராசாத்தி, அது ப்ளீஸ். அம்மாடி, அம்மாடி ராசாத்தி. ஐ எம் விவேக் ட்ரேடர்ஸ் கம்பெனியோட எம்டி. சொல்லுங்க சார். நாங்க இந்தியா முழுக்க செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சிருக்கோம். அதோட கேட்டரிங் பிசினஸ்லயே இறங்கலான்னு இருக்கோம். அதுக்காக மாடர்ன் மெஷின்ஸ் வாங்கி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி பேக் பண்ற யூனிட் ஆரம்பிக்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி பெரிய லெவல்ல பண்ணலான்னு இருக்கோம். சரி சார், இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்றேன் மேடம். உங்க கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டேன். வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றீங்க. சவுத் இந்தியா முழுக்க பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. மார்க்கெட்ல உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த கம்பெனியை நாங்க வாங்க நினைக்கிறோம். இதுக்கு நீங்க என்ன ரேட் சொன்னாலும் நாங்க தர தயாரா இருக்கணும். சார், உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த கம்பெனியா தெரியலாம், ஆனா இது எங்க உசுறு மாதிரி. ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இந்த லெவல்ல வளர்ந்திருக்கேன். சாரி, வளர்ந்திருக்கும். ஏன்னா இது பல பேரோட உழைப்புல வளர்ந்த கம்பெனி. குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்குறோம். இப்போ இந்த லெவல்ல வளர்ந்திருக்கிறதுனால நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன விலை கொடுக்கறதா இருந்தாலும் எந்த தாயும் தான் குழந்தைய விக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஏன்னா எங்களை நம்பி நிறைய ஒர்க்கர்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க வயித்துல அடிக்க நாங்க விரும்பல. நீங்க ஏதோ சொன்னீங்களே மாடர்ன் பிசினஸ்ன்னு, அந்த கனவு எங்களுக்கும் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதையும் செய்வோம். சோ இந்த கம்பெனியை நாங்க விக்கிறதா இல்ல. சாரி. பின்னாடி உங்களுக்கு கம்பெனியை விக்கலாம்னு தோணுச்சுன்னா என்ன நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம்.
அதுக்கெல்லாம் அவசியமே வராது சார். ஓகே மேடம். தேங்க்யூ. உங்களுக்கு வருத்தம் இல்லையே? சேச்சா, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உன்னை நினைச்சு நான் சந்தோஷம் தான் பட்டேன். எவ்வளவு நிறுத்தி நிதானமா ஆணித்தனமா உன் கருத்துக்களை சொன்ன, அத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன் தெரியுமா? என்னோட ரசத்தையா இதுன்னு. அதோட நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கல்ல, அவங்களையும் உன் மனசுல நினைச்சுட்டு பேசினா பாரு, ரியலி சூப்பர். சரி, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் தான் ராசாத்தி என் தங்கச்சியா மனசார ஏத்துக்கிட்டு, ஒரு அண்ணன் எவ்வளவு பாசமா இருப்பானோ அந்த மாதிரி தானே இருக்கேன். என் பாசம் இன்னும் உங்களுக்கு புரியலமா? எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பழகிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எல்லாம் உங்க அக்கா வேலைதான். ராசத்திய பார்த்து மான ரோஷம் இருந்தா என் தம்பி கிட்ட இருந்து எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு பேசினால, அப்புறம் எப்படி அவ உதவி கேப்பா? ராசாத்தி கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதுதான் செய்வா. உனக்கு போய் அவ கஷ்டம் கொடுக்கணும்னு நினைப்பாளா? அதான் உன்கிட்ட இருந்து விஷயத்த மறைக்கிறான். அதுக்காக நம்மள சும்மா இருக்க முடியுமா? அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பொழுது விடியட்டும், நான் அவங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் பேசி பாக்குறேன். அது மூலமா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோட இரு. சரி, நீ போய் தூங்கு. இதை ஏன் நினைச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத, போ. சரிம்மா, குட் நைட். இங்க பாருங்க சேர்மன், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. பணம் இப்போ இல்ல, அதனால பொருட்ட நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு என் அத்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அசலும் வட்டியும் கரெக்டா வந்துரும்னு சொல்ல சொன்னாங்க. என்ன டைம் தரணுமா? ஆமா சேர்மன், ஆனா அது வரைக்கும் ராசாத்தி கிட்ட இந்த வீட்டு டாக்குமெண்ட வச்சுக்கிட்டு பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. எனக்கு ஆர்டர் போட உங்க அத்தை யாரு? இங்க பாருங்க, நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, தரல. இதுக்கப்புறம் பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க பரந்தாமன், அந்த ராசாத்திய எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கதான் உங்ககிட்ட பணம் வாங்கணும். ஆனா அவகிட்டயே பணத்துக்காக நீங்க போய் நிக்கிறது சரியில்லை. அவ என் ஜென்ம விரோதி, அவகிட்ட நான் தோக்கவே மாட்டேன். அப்படி இல்ல மறுபடியும் நான் ராசாத்தி கிட்ட போவேன், டாக்குமெண்ட தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த கண்மணியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். என்கிட்டயே வா கண்மணி, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என் பணத்துக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. வேண்டா பரந்தாமன், சொன்னா கேளுங்க. வேண்டாம், என் கோவத்தோட அளவு கூடிக்கிட்டே போகுது. அது உங்களுக்கு நல்லது இல்ல, நான் சொல்லிட்டேன். ஏய் கண்மணி, என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. என் மூடு மாறுறதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. சேர்மன், நீ இன்னும் போலையா இங்க இருந்து? ஏன் கத்தி நீ புடிச்சா மட்டும்தான் குத்துமா? நான் புடிச்சாலும் குத்தும். கண்மணி, கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? அந்த சேர்மனை கத்தியால குத்தி கொன்னுட்டேன். என்னடி சொல்ற? அவரே ஏண்டி குத்துன? அந்த சேர்மன் நமக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவனை எப்படி சமாளிக்க போறோம்? பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறோம்? அது மட்டும் இல்ல, அந்த ராசாத்தி வந்து இதுல தலையிடாம இருக்கணுமே. இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்னு அந்த ஆளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் அத கனவா வந்து
அவனை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு. கண்மணி, அதிகாலையில கனவு கண்டிருக்க, அது நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. இனி அவன் நமக்கு யூஸ் ஆக மாட்டான். இவ்ளோ தூரம் ஆன பிறகு அந்த ஆளை நம்ம விட்டு வச்சா அவன் நம்மள காலி பண்ணிடுவான். அதனால கனவுல கொன்ன மாதிரி நிஜத்திலையும் போட்டு தள்ளிலான்னு நினைக்கிறியா? ஐயோம்மா, முழுசா சொல்றதுக்குள்ள நீயா ஏன் வீண் கற்பனைக்குள்ள போற? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி காஞ்சனாவை பாக்குறதான்னு சொல்ல வந்த. ஆமாண்டி, சொல்றது கரெக்ட் தான். விடிஞ்சதுமே முதல் வேலையா அவளை போய் பாத்துருவோம். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. போ தூங்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்து எங்களுக்கு இந்த கம்பெனியை கொடுத்துருங்க, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட்டை தரேன்னு சொன்னா, அப்ப கூட நீ வேண்டான்னு தான் சொன்ன. ஆனா என் பெரியம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனதும் ஒரு நொடி கூட யோசிக்காம இந்த கம்பெனியை வித்துலான்னு முடிவெடுத்த பாத்தியா? இப்படிப்பட்ட உன் தங்கமான குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை எதிரியா நினைக்கிறாங்களே, அத நினைச்சாலே எனக்கு மனசு வலிக்குது. மாமா, அத்தை என்ன புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க. இல்ல ராசாத்தி, அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப நமக்கு வந்திருக்கு. ஆமா ராசாத்தி, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வீடு டாக்குமெண்ட் பெரியமா கிட்ட கொடுக்கறப்ப ராசாத்தி பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு நாள் அவ உழைப்புனால உருவான கம்பெனியே உங்களுக்காக தியாகம் பண்ணிருக்கா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா நீங்க வளர்த்த புள்ள நான் செய்வேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ராசாத்தி உங்களுக்காக பண்ண துணிஞ்சிட்டா, இப்ப கூட உங்க மனசு மாறாதா பெரியமான்னு கண்டிப்பா உங்ககிட்ட நியாயம் கேட்பேன். ஐயோ மாமா, எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யணும். அப்புறம் அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாயிடும். இல்ல, இதை விட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா இதை நான் பெரியமா கிட்ட கேட்க தான் போறேன். அது மட்டும் கிடையாது, உன்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே நீயும் நானும் சேர்ந்து அந்த வீட்டுல வாழணுங்கிறதானே. அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். மாமா, நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நடக்குமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இல்ல ராசதி, இந்த முறை கண்டிப்பா நான் நடத்தி காட்டுறேன் பாரு. கவலைப்படாத. ஏன் நீ இனிமே மூடி மறைக்கிறதுல ஒண்ணும் இல்ல, உண்மையை சொல்லுங்க. ராசாத்தி அவளோட ஃபுட் கம்பெனியை விற்க போறா. என்ன நீ சொல்றீங்க? கம்பெனி விற்க போறாங்களா? இந்நேரம் கம்பெனியை வாங்க போறவங்க வந்திருப்பாங்க. அக்ரிமெண்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சைன் ஆயிடும். ஐயோ, என்னம்மா அது? ஏன் என்ன நீ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட சொல்ல மறைச்சிட்டீங்க? மா, ராசாத் கம்பெனி சேல் பண்றதுல எப்படியே தடுத்தாங்க. என்னடா பண்றது? அண்ணி, நாங்க போயிட்டு வந்தோம். என்னடா? நம்ம சரியான நேரத்துல போடலாம், கம்பெனி கை மாறி. வா மேடம், அடுத்து நீங்க தான் சைன் பண்ணணும். ராசாத்தி, என்ன ராசாத்? பிரபு சார், நீங்க எப்படி இங்க? விவேக் சார், நீங்க எங்க? இங்க ராசாத் என்னோட சிஸ்டர். அப்படியா? எனக்கு தெரியாது. என் அண்ணன் நினைச்சிருந்தா உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லிருப்பேன். உன் பிரச்சனை என்னன்னு அழகுக்கு தெரிஞ்சிருக்கு, இளங்கோ அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த அண்ணனுக்கு மட்டும் தெரியல. அப்ப நீ என்ன மனசார அண்ணன் ஏத்துக்கலாமா? ராசாத்தி, உனக்கு பணம் தேவைன்னா அதை எங்க கிட்ட சொல்லி இருந்தனா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. அது சிலருக்கு பிடிக்காது, அதுக்கு பயந்துட்டு தானே நீ இதை எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச.
இப்ப பாருங்க சிஸ்டர், ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க ஒண்ணு கம்பெனி சேல் பண்ண வேணாம். அந்த பணம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தரேன். இல்லண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ராசாத்தி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. சரி, இந்த பணத்தை நீ ஃப்ரீயா வாங்கிக்க வேண்டாம், கடனா வாங்கிக்கோ. உனக்கு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடு. எங்களால ஏற்கனவே நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதான் சொல்ல வேண்டாம் நினைச்சோம். என்னங்க அழகு, நீங்களும் என்கிட்ட சொல்லல. விவேக் சார். எஸ். யா. நீ நடந்ததெல்லாம் பாத்தீங்களா? ஆமா, சொல்லுங்க. சாரி சார், இந்த கம்பெனி நாங்க விக்கிறதா இல்ல. ஓகே சார், நீங்க சொன்னா சரிதான். அக்ரிமெண்ட்டை இங்கேயே கிழிச்சு போட்டாரன். அந்த அக்ரிமெண்ட் எடுங்க. ஓகே சார். சார், சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சார். சாரி சார், உங்களை வர வச்சு. நோ ப்ராப்ளம்மா, நாங்க அப்ப கிளம்புறோம். வரோம். ஓகே சார், வாங்க போலாம். இப்ப சொல்லு ராசாத்தி, இந்த பணத்தை யாருக்கு செட்டில் பண்ணணும்? அண்ணா, எக்ஸ் சேர்மன் பரந்தாமனுக்கு. அவர்கிட்ட உடனே பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். போன் போடு. சரிண்ணா. நான் தான் எக்ஸ் சேர்மன் மனைவி சுமதி பேசுறேன். நீங்க யாரு? நான் ராசாத்தி பேசுறேன். பரந்தாமன் இல்லையா? வீட்ல இல்லைங்களே. எங்க போயிருக்காரு? காஞ்சனாவோ கண்மணியோ போன் பண்ணாங்கன்னா நான் பாரியையா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடாதேன்னு சொன்னாரு. ஆனா நான் இத உங்ககிட்ட சொல்லிட்டேனே, பரவாயில்லையா? அப்படியா? சரி. மாமா, பரந்தாமன் பாரி மாமா வீட்டுக்கு போயிருக்காராம். இப்போ என்ன பண்றது? நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துற போகுது. வா, நம்ம உடனே பெரிய வீட்டுக்கு போவோம். வணக்கம். வாங்க, உட்காருங்க. வாங்க எக்ஸ் சேர்மன், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இந்த நக்கல்லாம் இருக்கட்டும், நான் உங்க வீட்டுக்கு உட்கார்றதுக்கு வரல. இந்தாங்க பாருங்க. எங்க வீட்டு பத்திரம் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? அதான் தம்பி கேக்குறான்ல, சொல்லியா எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? எலெக்ஷன் செலவுக்காக மரகதமா இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு என்கிட்ட 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. மரகதம் டாக்குமெண்ட் அடகு வச்சாளா? என்னால இதை நம்பவே முடியலையே. வாங்க மரகதம்மா, நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு அவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மையா? நீ இப்படி நிக்கிறத பார்த்தா அவர் சொல்றது உண்மையா இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. என்ன நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது சொன்னா தானே உண்மை என்னன்னு தெரியும். இவ்வளவு கேக்குறோம், வாயை திறக்காம சில மாதிரி நிக்கிற உன்ன. நிறுத்துங்க மாமா. என்ன உங்க அத்தைக்கு வக்காலத்தா? சுமார் என் கோவத்தை கலப்பாங்க. மாமா, அத்தையை அடிக்காதீங்க. அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்க. உன்ன எதுக்கு அடிக்கணும்? இவதான தப்பு பண்ணிருக்கா? இல்ல மாமா, அந்த டாக்குமெண்ட்டை யாருக்கும் தெரியாம சேர்மன் கிட்ட கொடுத்து 30 லட்சம் கடன் வாங்கினது நான் தான். பிளேட்டையே திருப்பிட்டாளா? பயங்கரமான ஆள் தான் கண்மணி. நீ உனக்கு வேணும்டி. இவ்வளவு பெரிய விஷயத்த பெரியவங்க உங்ககிட்ட சொல்லாம செஞ்சதுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் செஞ்ச குற்றத்துக்கு நானே தண்டனை கொடுத்துக்க போறேன். இனிமே இந்த வீட்ல வாழ்ற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. அதனால நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். என்ன ஒரு வில்லத்தனம் இவளுக்கு. இவன் நம்மளவே மிஞ்சிருவா போல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். ஆனா எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் போயிடுறேன் அத்தை. வாமா.
கண்மணி, கண்மணி, நீ எனக்காக தான் எல்லா தப்பையும் செஞ்சிருக்க. இப்ப நீ மட்டும் வீட்டை விட்டு போறேங்கிற. உன் தண்டனையில எனக்கும் பங்கு இருக்கு. அதனால நானும் உன் கூடவே வந்துடுறேன். வா போலாம். அத்தை, இந்த வீட்டுக்கு நீங்க தூண் மாதிரி. நீங்களாம் வெளியே வரக்கூடாது. நான் போறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீங்க வெளியே வந்தா அது இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. இல்ல கண்மணி, எனக்கு நீதான் முக்கியம். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். நான் உன் கூட தான் வருவேன். வா போலாம். அத்தை, நில்லுங்க நீ. அண்ணி, வீட்டு டாக்குமெண்ட வச்சு பணம் வாங்கினது வெளியே தெரிஞ்சா அது அசிங்கமாயிடும் பயந்துதான் அண்ணன் கோவப்பட்டாரு. இப்ப நீங்க 3 பேரும் வெளியே போனீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிடாது? பாரி, இவங்களை மன்னிக்கத்தான் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகட்டும், எங்கேயாவது போய் தொலையட்டும். இவங்களால எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாம போச்சு. தப்பு பண்ணதுக்கு தண்டனை வேணும்ல, வெளியே போய் திருந்தி வரட்டும். அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. நாமளே வாசல்ல நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்து நம்ம வீட்டு பிரச்சனையை வெளியே காட்ட போறோமா? நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம் இல்ல? கண்மணி, அண்ணியை கூட்டிட்டு உள்ள போ. இங்க பாருங்க, இன்னும் 1 வாரத்துல பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறோம். நீங்க போகலாம். அண்ணே, இந்த பாரு, நான் வரேங்கய்யா. நான் கண்மணியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. என்ன விஷயம்? ராசாத்தி பேச போற இந்த நேரத்துல அப்படியே ஒரு பாம்பு வச்சா எப்படி இருக்கும்? சும்மா நச்சு நிறுவம்ல. என்ன பாம் கேம்னு பேசுறா? ஒருவேளை பாம் செட் பண்ணிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. சத்யா, என்ன? ஓ, சரி சரி. சத்யா வந்துட்டாங்க. அழகு, ராசத் எவ்வளவு அழகா பேசுறான். லோடி பேபி, இது கனவு இல்ல? கனவு இல்ல, இது நிஜம்தான். என்னங்க சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? சொல்லின்னு வந்தா இல்லைன்னா கிக்குறது. அதான் சர்ப்ரைஸா வந்தா. என் ஃப்ரெண்டு ராசாத்தி பதவி ஏறுகிறப்போ எப்படியாவது இங்க இருக்கணும்னு கிளம்பி வந்துட்டான். புதிய சேர்மன் ராசாத்தி அவர்கள் உங்கள் முன் பேசுவார். நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் என் கணவர் தான். அவர்தான் நான் என்ன நல்லது செஞ்சாலும் முதல்ல என்ன என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த சேர்மன் எலெக்ஷன்ல கூட அவர்தான் என்ன நிக்க சொன்னாரு. எனக்கு கிடைக்கிற பாராட்டு, மரியாதை இது அத்தனையும் அவர்தான் போய் சேரும். அடுத்து என் கூட பிறக்காத என் அண்ணன் பிரபுவுக்கும் என் ஃப்ரெண்டு சத்யாவுக்கும் நான் நன்றி சொல்லியே தீரணும். அடுத்து என் அத்தை, மாமா, பெரிய மாமா, பெரிய அத்தை இவங்க எல்லார பத்தியும் நான் சொல்லியே ஆகணும். இவங்க எல்லாம் என்ன ஒரு மருமகளா நடத்தாம ஒரு மகளா நடத்தினாங்க. அதனாலதான் என்னால இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சது. இந்த பதவியில இருந்து என் சொந்த வெறுப்ப காட்டாம மக்களோட நலனுக்காக மட்டும் நான் கண்டிப்பா பாடுபடுவேன்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அப்புறம் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன சேர்மன் ஆக்குற இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நம்பிக்கைய ஒரு சேர்மனா நான் காப்பாத்துவேன். கண்டிப்பா நான் என் கடமையை செய்வேன்.
ஏண்டி நான் உட்கார வேண்டிய பதவியில நீ உட்கார்ந்துகிட்டு இந்த ஊர்க்காரங்க முன்னாடி என்ன தோக்கடிச்சது மட்டும் இல்லாம நன்றி வேற சொல்றியா? ஓ நக்கல் நையாண்டி எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே சரியான பாடம் கத்து கொடுக்கறேன்டி. சொல்லுங்க காஞ்சனா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க இங்க. ஹலோ காஞ்சனா, எப்படி இருக்கற? யார் பேசுறது? ஐயா நான் அதுல என் குரல மறந்துட்டியா காஞ்சனா? நான் தான் சத்யா. நான் காஞ்சனா பாம்பு வெடியிலன்னு அதிர்ச்சி அறுதா? பாம்பு வெடிதான் போகுது இங்க இல்ல, உன் பக்கத்துல. நான் காஞ்சனா, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். திரும்ப திரும்ப ராசாத்தியாண்ட வாள் ஆட்டுன பாம்பு உன் கார்ல வெடிக்கும், ஜாக்கிரதை. ஏண்டி திரும்ப திரும்ப நீங்கெல்லாம் அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்களா? ஓய் சத்யா, ஒண்ணு இப்படி கத்தினே இரு, மத்தபடி உன் பாச்சாலாம் இந்த சத்யாண்ட பலியாது. எத்தனை தடவை நீ ராசாத்திய தோக்கடிக்கணும்னு நினைச்சாலும் இந்த சத்யா வந்து முன்னாடி நிப்பேண்டி. அப்புறம் இந்த பாமிய வெடியிலன்னு ஒரு படம் ஓட்டுறேன், அது நீ பாரு. ஸ்டார்ட் கேமரா ஆக்சன். இவனுங்களை பார்த்தா தப்பா இருக்குதே, விசாரிப்பான். டேய், உங்களெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்குது. யார் நீங்க? ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்க்க வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் யாரு, விவகாரம் பண்ண வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? சொல்றா, யார் நீங்க? நீ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு? ஆஃப் பண்ணிட்டேன், வெடிக்காது. நான் கண்மணிய படம் பாத்தியா? போயிட்டு ட்விஸ்ட்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஏய் இந்த பாரு, இத்தோடும் ஆட்டத்தை நிறுத்திக்க. இல்ல இன்னும் நான் இப்படியேதான் ராசாத்திய தொல்லை பண்ணுவேன்னு சொன்ன. நீ செஞ்ச வேலைய போலீஸ் ஆண்ட ஆதாரத்தோட காட்டிய ஜெயில தூக்கி போட்டு உன்னை களி திங்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. ராசாத்தி வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அண்ணே. சத்யா, நீ கடைசி நேரத்துல வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு கடைசி நேரத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் இப்படி வந்தேன். வாழ்த்துக்கள் ராசாத்தியே. தேங்க்ஸ் சத்யா. சிஸ்டர், பதவியேற்பு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னண்ணா இப்பவே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ப்ளீஸ். மச்சான், சிஸ்டர் நல்லா பாத்துக்கோங்க, அப்படியே உங்களையும் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா மச்சான். பாய் மச்சான். சத்யா, சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம், நல்லா பண்ணுங்க. சத்யா பாட்டி நல்லா பாத்துக்கங்க. பிரபு சார் வரேன். மாப்ள அடிக்கடி சென்னைக்கு வாங்க. வரமா, வரேன் வரேன். வாங்க போலாம். வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.